ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா திருவிழாவினுடைய எண்கிழமை பெருவிழாவில் இயேசுவோடு எம்மாவு சீடர்கள் நடந்து போகின்ற ஒரு அழகான நிகழ்வை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தருகிறார். முகவாட்டத்தோடு, கவலையோடு, பயத்தோடு, அவிவிசுவாசத்தோடு அவர்கள் நடந்து போகிறார்கள். இந்த சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுஸை நோக்கி நடந்து செல்கிறார்கள். ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சின்ன ஊர். இவர்கள் முகவாட்டத்தோடு நடக்கிறார்கள், கவலையோடு நடக்கிறார்கள், பல்வேறு சந்தேகத்தோடு நடக்கிறார்கள், பயத்தோடு நடக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையை அறிந்த ஆண்டவர் அவர்களோடு நடந்து போகிறார். இறைவனுடைய பயணம் எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் இப்படி நடக்கிறோமோ அப்போது இயேசு நம்முடைய உடன் பயணியாக பயணம் செய்கிறார் என்று சொல்லுகிறது இந்த இறைவாக்கு. கவலையோடு செல்கின்ற நேரங்களில், முகவாட்டத்தோடு செல்கின்ற நேரங்களில், சந்தேகங்களோடு செல்கின்ற நேரங்களில், கடவுளின் பிரசன்னத்தை சந்தேகப்படுத்துகின்ற நேரங்களில், பயத்தில் நடக்கின்ற நேரங்களில் நம்முடைய இறை ஊழியர் நம்முடைய உடன் பயணியாய் பயணம் செய்கிறார். பயணம் செய்து கொண்டே நம்மோடு பேசுகிறார். இந்த எம்மாவு சீடர்களோடு மோயிசு தொடங்கி இறைவாக்கு வரை, இறைவாக்கினர் வரை இவரை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அவர்களோடு பேசுகிறார். பயணம் மட்டும் செய்யவில்லை, பேசுகிறார். பேசி பேசி அவர்களுடைய பயத்தை நீக்குகிறார். அவர்களுடைய சந்தேகங்களை நீக்குகிறார். அவர்களுடைய அவிவிசுவாசத்தை நீக்குகிறார். அவர்களுக்கு காட்சி தருகிறார். இவைகள் எல்லாம் வெளியே போகின்ற போது இயேசுவின் முகத்தை அவர்கள் பார்த்தார்கள். இயேசுவின் முகத்தை பார்த்ததும் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று ஓடி வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை பயணங்களிலே இறை ஊழியர் நம்முடைய உடன் பயணியாய் பயணம் செய்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருகிறார். தூய ஆவியினுடைய தூண்டுதலால் நமக்கு சொல்லுகிறார். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். பயத்தோடு செல்கின்ற நேரங்களில் காது கொடுத்து கேட்க வேண்டும். சந்தேகத்தோடு பயணம் செய்கின்ற நேரங்களில் காது கொடுத்து கேட்க வேண்டும். குழப்பமான நேரங்களில் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவருடைய குரலை கேட்டால் ஒருவேளை நம்முடைய கவலைகள் எல்லாம் பறந்தோடும். நாம் சந்தோஷத்தோடு நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்ல முடியும். நம்முடைய பயணம் மேடு பள்ளமான பயணம், பல்வேறு கஷ்டங்கள் நிறைந்த பயணம், சந்தேகங்கள் நிறைந்த பயணம், கவலைகள் நிறைந்த பயணம். நம்மோடு இறை ஊழியர் உடன் பயணியாய் பயணம் செய்கிறார் என்ற ஒரு உணர்வு மட்டும்தான் நமக்கு வேண்டும். அந்த ஒரு விசுவாச உணர்வு இருந்தால் போதும், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் வெல்ல முடியும். இன்றும் இயேசு பயணம் செய்கிறார். சீடர்கள் எங்கெங்கெல்லாம் நற்காரியத்தோடு நல் மனசாட்சியோடு பயணம் செய்ய ஆசைப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர் நிற்கிறார். கலக்கத்தோடு நிற்கிற சீடர்களிடம் அவரும் நிற்கிறார். சோதனை நிறைந்த
சீடர்கள் பக்கத்தில் அவரும் இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் சீடர்கள் சிதறி ஓடுகிறார்களோ அங்கேயும் அவர் நடந்து போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய உடன் பயணிக்காக நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உடன் பயணியாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் நடக்கிறீர். எப்போது நாங்கள் சந்தேகப்படுகிறோமோ, கவலை உறுகிறோமோ, பிரச்சனையில் இருக்கிறோமோ, தனிமையில் வாழ்கிறோமோ, எங்களோடு பயணம் செய்கிறீர். ஆண்டவரே, நமது மேலான கொடைக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை தைரியப்படுத்துகிறீர், உத்வேகமாக்குகிறீர், வளமையாக்குகிறீர், விசுவாசத்தை கொடுக்கிறீர். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம் பிரசன்னத்தை நாள்தோறும் நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.